ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் கடலைப்பருப்பை வச்சு ஒரு ஈவினிங் ஸ்நாக் தான் பண்ண போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள்: 1 கப் கடலைப்பருப்பு, 2 பல்லு பூண்டு, தேவையான அளவு உப்பு, அரை ஸ்பூன் பேக்கிங் சோடா, அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1 கப் கடலைப்பருப்பை நான் நல்லா 4-5 தடவை வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த கடலைப்பருப்பை கழுவினதுக்கு அப்புறமேட்டு நான் இந்த கடலைப்பருப்பு மூழ்கிற அளவுக்கு நிறைய தண்ணி ஊற்றி அரை டீஸ்பூன் உப்பு, அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா போட்டு இதை நல்லா கலந்து நைட் ஃபுல்லாக ஊற வச்சு எடுத்துக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ தூரம் ஊறி இருக்குன்னு. நல்லா ஊறிடுச்சு. இது கிட்டத்தட்ட ஒரு 10-12 மணி நேரம் ஊறினனால நல்லா ஊறி இருக்கு. இப்போ இதில் உள்ள தண்ணியை ஊற்றிட்டு திருப்பி 2-3 தடவை நான் கழுவி எடுத்துக்கிறேன். ஏன்னா இந்த தண்ணி புளிச்சிருக்கும், இது ஒரு ஸ்மெல் வரும். கழுவினதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கிற தண்ணியை நல்லா வடிய விட்டு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நான் ஒரு டவலில் போட்டு மிச்சம் இருக்கிற எக்ஸஸான தண்ணியும் துடைச்சி எடுத்துக்கிறேன். ஏன்னா இப்போ தான் பொரிக்கும்போது நமக்கு எண்ணெய் தெறிக்காமல் இருக்கும். இப்போ ஒரு பேனில் நான் ஆயில் சேர்த்துக்கிறோம். ஆயில் நம்ம ஃபுல்லாக ஊற்ற வேணாம். ஏன்னா நம்ம அந்த கடலைப்பருப்பை போடுறப்ப பொங்கும். அதனால நம்ம பாதி இந்த அளவுக்கு ஊற்றிக்கிட்டால் போதும். ஆயிலை மீடியம் ஹீட்டில் ஹீட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதும் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போ கடலைப்பருப்பை போடுறேன். பாருங்கள் எவ்வளோ பபிள்ஸ் வருதுன்னு. இந்த பபிள்ஸ் எல்லாம் நல்லா அடங்கணும். அடிக்கடி நம்ம கரண்டியால் இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். அப்போ தான் ஈக்குவலாக அது ஃப்ரை ஆகும். இந்த பபிள்ஸ் ஃபுல்லாக அடங்கினதுக்கப்புறம் இதை நான் எடுத்துக்கிறேன். இது லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனால் போதும். ரொம்ப அந்த கோல்டன் கலர் வரணும்னு இல்லை. இந்தளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனால் போதும். இதை எடுத்துக்கலாம். நான் 2 பல்லு பூண்டு எடுத்து, அதாவது ஒன்று தோல் உரித்து ஒன்று தோல் உரிக்காமல் இதை நல்லா இடித்து எடுத்துக்கிறேன். இந்த இடித்த பூண்டை நல்லா கிறிஸ்பியாகிற அளவுக்கு நான் பொரித்து எடுத்துக்கிறேன். அதே மாதிரி 4-5 கருவேப்பிலையையும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கிறிஸ்பியாகிற அளவுக்கு பொரித்து எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம லாஸ்ட்டாக அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள், அரை டீஸ்பூன் உப்பு, அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருக்குறோம்ல அந்த பூண்டு, கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு சுவையான கடலைப்பருப்பு ஸ்நாக் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.